பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க ராதிகா நகை வாங்கிட்டு இருக்கும் போது கோபி திடீர்னு தலை சுத்தி கீழே விழுந்துடுறாரு. உடனே ராதிகா கோபியை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அப்புறம் கோபிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் ராதிகா கிட்ட கோபிக்கு வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காரு, அப்புறம் கோபிக்கு மைண்ட் ஃப்ரீயும் ஸ்ட்ரெஸ் இல்லாமையும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஈஸ்வரி நான் வேற கெட்ட கனவு கண்டேன், கோபி எப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு கோபிக்கு கால் பண்றாங்க. அப்புறம் கோபி ஹாஸ்பிட்டல்ல உடம்பு முடியாம அட்மிட் ஆயிருக்க விஷயம் ஈஸ்வரிக்கு தெரிய வருது. இதை கேட்டு ரொம்பவே பதறி போன ஈஸ்வரி வீட்டுல உள்ள எல்லார்கிட்டையும் கோபி ரொம்பவே உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்லி கதறி அழுகுறாங்க. என் பையன் ஏன் கூட இந்த வீட்லயே இருந்த வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான், என்னைக்கு அந்த ராதிகாவை கல்யாணம் முடிச்சானோ அன்னையில இருந்து அவனுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இனியா ஈஸ்வரி கிட்ட வாங்க பாட்டி டேடியை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்புறம் செழியன் கோபிக்கு கால் பண்றாரு. ஆனா அந்த காலை ராதிகா எடுத்து பேசுறாங்க. இப்ப கோபியோட உடம்பு நல்லா தான் இருக்கு, கோபிக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, டாக்டர் வேற டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரு, நாங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த ராதிகா செழியன் கிட்ட சொல்றாங்க. செழியன் கோபி டிஸ்சார்ஜ் ஆன விஷயத்த வீட்டுல உள்ள எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி அந்த ராதிகா அப்படிதான் சொல்வா, என் பையன் நல்லா இருக்கான்னு நான் கண்ணால பாக்குற வரைக்கும் எனக்கு மனசு அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஈஸ்வரி இனியா செழியன் எல்லாருமே ராதிகாவோட வீட்டுக்கு கோபியை பாக்குறதுக்காக போறாங்க. படுத்திருந்த கோபியை பார்த்த ஈஸ்வரி ரொம்பவே கதறி எழுதுகிட்டு என்னடா ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. நம்ம வீட்டுல பாக்கியா கூட நீ இருந்த வரைக்கும் உனக்கு உடம்பு நல்லா தானே இருந்தது, என்னைக்கு இந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணியோ அன்னையில இருந்தே உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, பேசாம அம்மா கூட கிளம்பி நம்ம வீட்டுக்கே வந்துரு கோபி அப்படின்னு சொல்லி கோபியை கூப்பிடுறாங்க. ஈஸ்வரி இப்படி அவங்களோட வீட்டுக்கு கோபியை கூப்பிடுறத பார்த்த ராதிகா செம ஷாக் ஆகுறாங்க. என்ன இவங்க மகனை பார்க்க வந்த மாதிரி தெரியலையே, என்னையும் கோபியும் பிரிக்க வந்த மாதிரில தெரியுதுன்னு யோசிக்கிறாங்க. அம்மா சொல்றத கேளுடா கோபி, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், பேசாம நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் ராதிகாவோட வீட்டுல கோபியை பார்த்துட்டு வீட்டுக்கு போன ஈஸ்வரி பாக்கியா கிட்ட என் பையன் கோபி இந்த வீட்டுக்காக மாடா உழைச்சான், ஆனா இப்ப உடம்பு முடியாம போய் கிடக்குறான், ஆனா உங்க யாருக்குமே கோபியை பத்தின சிந்தனையும் கிடையாது அக்கறையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. என்னத்த பேசுறீங்க, நாங்க எதுக்கு அவரை பத்தி அக்கறைப்படணும், எங்களை வேண்டான்னு சொல்லிட்டு தானே அவர் போயிருக்காரு, உங்க பையனை அக்கறையா பாத்துக்கிறதுக்கு அங்க ஒரு குடும்பம் இருக்காங்க, அதை புரிஞ்சு பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நீங்க எல்லாம் கோபியை பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, கோபி இப்ப உடம்பு முடியாம இருக்கான், அதனால கோபியை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனை நான் நல்லா பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. உடனே பாக்கியா பயங்கர கோவமா என்னத்த பேசிட்டு இருக்கீங்க, அவரை போய் பாத்துட்டு வந்தீங்களா அதோட விடுங்க, இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்ன்ற எண்ணத்தெல்லாம் தயவு செஞ்சு கைவிட்டுருங்க, அதுக்கு நான் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே எழில் என்ன பாட்டி பேசிட்டு இருக்கீங்க, நம்ம யாருமே வேண்டான்னு உதறி தள்ளிட்டு ராதிகா பின்னாடி போனவரை இங்க எதுக்கு கூட்டிட்டு வரணும், நல்லதோ கெட்டதோ அந்த ஆளு ராதிகா கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு எழில். என்னடா பேசிட்டு இருக்க, உங்க அம்மா தான் கோபி வேண்டான்னு நினைக்கிறானா, நீங்களும் அப்படியா நினைக்கிறது, என்னதான் இருந்தாலும் கோபி உன்னோட அப்பா, என்னைக்கும் நீ மறந்துடாத அப்படின்னு எழில திட்டுறாங்க. உடனே எழில் அந்த ஆளு கிரெடிட் கார்டுக்கு கூட காசு கட்ட வழி இல்லாம இருக்காரு, அவருடைய பிசினஸ் கூட நொடிஞ்சு போயிருச்சாமா, சரியான வருமானம் இல்லாம தான் இருக்காரு, இந்த சமயம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா இங்கே இருந்துடலான்னு அவர் பிளான் போட்டுருவாரு, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, அவர் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு ஈஸ்வரி கோபியை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு வீட்டுல உள்ள எல்லாருமே எதிர்ப்பாதான் நிக்கிறாங்க. என் பையன் கோபிக்கு பண கஷ்டமும் இருக்கு மன கஷ்டமும் இருக்கு, அதனாலதான் இப்படி உடம்பு சரியில்லாம போயிருச்சு, இன்னும் கோபி ராதிகா வீட்லயே இருந்தானா பல பிரச்சனைக்குள்ளாயிருவான், அதனால யார் தடுத்தாலும் கண்டிப்பா நான் கோபியை கூப்பிட்டு வரதான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. உடனே பாக்கியா பயங்கர கோவமா மனசாட்சியே இல்லாத உங்க பையனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி இங்க பேசிட்டு இருக்கீங்களே, நாம எல்லாரும் இந்த வீட்டுல ஒன்னா இருக்கிறோம்னு தெரிஞ்சு கூட இந்த வீட்டுக்கு உண்டான பணத்தை வாங்கிட்டு தான் உங்க பையன் வெளியில போயிருக்காரு, இதையும் மீறி உங்க பையன் கோபிய இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் நீங்க சொன்னீங்கன்னா அவர் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாரோ அதே சமயத்துல நான் வீட்டை விட்டு வெளியில போயிருவேன் அப்படின்னு பாக்கியா அவங்களோட முடிவை ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க. எழிலும் சரியா சொன்னீங்கம்மா, நீங்க எடுத்த முடிவு தான் கரெக்டான முடிவு, யாரும் வேண்டான்னு ஒதுக்கிட்டு போன அந்த ஆளு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தாருன்னா நாங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க மாட்டோம், நாங்களும் அம்மா கூடவே சேர்ந்து வெளியில போயிருவோம் அப்படின்னு எழில் சொல்ல உடனே பயங்கர கோபமான ஈஸ்வரி என்னடா பேசிட்டு இருக்கீங்க, எல்லாரும் பேசி வச்சு பேசுற மாதிரில தெரியுது, நான் சொல்றத யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே பாக்கியா என்ன மன்னிச்சிருங்க, என்னோட முடிவுல மாற்றமே கிடையாது, உங்க பையன் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாருன்னா அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டே வெளியில போயிருவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறேன்.